மிகப்பெரிய படை திரட்டப்பட்டு ஆயுதங்களோடு மிகப்பெரிய எண்ணிக்கையில் ஏறத்தாழ 1300க்கும் அதிகமானவர்கள் மிகப்பெரிய எண்ணிக்கையிலே படை திரண்டு வந்தார்கள். அவர்களுக்கு தகவல் கிளம்புகிறது, அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டம் தப்பித்து விட்டது, நீங்கள் திரும்பி செல்லுங்கள். அபூ ஜஹல் சொன்னான், திரும்பி செல்வதா? பத்ருக்கு அருகில் செல்வோம், அங்கே நாங்கள் முகாமிடுவோம், அங்கே நாம் உணவெடுத்து சாப்பிடுவோம், மதுபானத்தை அருந்துவோம், நம்மை கண்டு அரபுலகம் எல்லாம் பயப்பட வேண்டும் என்கின்ற பெருமை, அகம்பாவம், ஆணவத்தோடு அந்த அபூ ஜஹலுடைய படை வந்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நாளிலே 2 படை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஆலோசனை கேட்கிறார்கள். நாம் என்ன செய்வோம்? வியாபார கூட்டத்தை பிடிப்பதா, இந்த படையை சந்திப்பதா? அங்கே அன்சாரிகள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் அந்த படையை சந்தியுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் ஆலோசனையின் பேரில் அந்த மிகப்பெரிய படையை சந்திக்கிறார்கள். அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறார்கள், இறைவா உன்னுடைய உதவியை எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக. இறைவா, இந்த படையை, இந்த முஸ்லிம்களின் சின்னஞ்சிறு படையை நீ அழித்து விட்டால் இதற்கு பிறகு நீ வணங்கப்படவே மாட்டாய் என்கின்ற அர்த்தத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறார்கள், கதறுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய வெற்றியை முஸ்லிம்களுக்கு கொடுத்தான். திருமறை குர்ஆனை அல்லாஹ் கூறுகின்றான், வலகத் நஸரகுமுல்லாஹு ஃபி பத்ரின் வ அன்தும் அதில்லா. நீங்கள் மிகப்பெரிய பலவீனமான நிலையில் இருக்கும் பொழுது அல்லாஹ் உங்களுக்கு பத்ரிலே உதவி செய்தான். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் நமக்கு அதை சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த பத்ர் யுத்தம் என்பது நாம் யுத்தத்தால் மட்டும் ஒருவன் வெற்றி பெற்று விட முடியாது. அவனுக்கு கொள்கை முக்கியம், மார்க்கத்துடைய இறைவன் மீது உள்ள பற்று முக்கியம், இறை நம்பிக்கை முக்கியம், இறை உதவி முக்கியம். இறை உதவியினால், கொள்கையினால் தான் ஒருவன் வெற்றி பெற முடியும் என்பதை இந்த பத்ர் யுத்தம் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. அதே இந்த ரமதான் மாதத்திலே இன்னொரு அகம்பாவ பேச்சையும் நாம் செவியேற்கின்றோம். என்ன அகம்பாவ பேச்சு? அமெரிக்காவுடைய ஆட்சி தலைவர், எங்களை யாரும் அசைக்க முடியாது, நாங்கள் மிகப்பெரிய படைக்கு சொந்தக்காரர்கள், நாங்கள் எந்த நாட்டை வேண்டுமானாலும் நாங்கள் அடித்து விடுவோம், துவைத்து விடுவோம், எங்களோடு யாரும் பகைத்துக் கொண்டாலும் அவருக்கு அழிவுதான் என்கின்ற அகம்பாவ பேச்சு. உலகத்தில் இதற்கு மேல் எத்தனையோ அகம்பாவ பேச்சு பேசிய ஆட்சியாளர்களாம் இருக்கின்றார்கள். படைத்த ரப்பு சொல்லி காட்டினா ஃபிரௌனதில் அவுதாத், படைகளை உடைய மிக பெரும் மலைகளை போன்ற படைகளை உடைய ஃபிரௌன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த ஃபிரௌனுடைய சாம்ராஜ்யம் என்ன ஆனது? அபூ ஜஹலுடைய சாம்ராஜ்யம் என்ன ஆனது? இந்த உலகத்தையே கட்டியாண்ட மிகப்பெரிய வல்லரசுகள் எல்லாம், ரோம் பாரசீகம் போன்ற பேரரசுகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் அழிந்த வரலாறுகள் முன்னால் நிற்கும் பொழுது ஆணவமான பேச்சுக்கள், எந்த விதமான நியாயமும் இல்லாமல், நீதியும் இல்லாமல், ஈரான் என்கின்ற நாடு அவர்கள் அணு ஆயுதம் தயாரித்து விடுவார்கள், அவர்கள்